நம்முடைய தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய பாணியிலே சொல்ல வேண்டும் சொன்னால் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆட்சி பெற்ற ஆட்சியாகவும் இது அமைந்திருக்கிறது என்பதைத்தான் ஓபிஎஸ்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்கள் சட்டமன்றத்திலே தெரிவித்தார். இந்த ஆட்சி அமைய அவர்களுடைய ஆசையும் உங்களுக்கு உண்டு என்று அவர் சொன்னார். சார், அதிமுக ஆட்சி காலத்தில் ஆதிதிராவிடருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை திமுக அரசு ஒதுக்காம மற்ற இதுக்கு மற்ற பணிகளுக்கு செலவிடுது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு நயினா நாகேந்திரன் ஆதாரத்தோடு குற்றச்சாட்டு சொன்னாரானால் அதற்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பொத்தாம் புசலியா ஏதாச்சும் ஒன்று அந்த நிதியை எடுத்து இங்கே வச்சுட்டாங்க, இங்கே எடுத்து அங்கே வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் தவறு. ஆதாரத்தோடு அவர் சொல்லட்டும், அதற்கு எங்களுடைய பதில் நிச்சயமாக இருக்கும். நாங்கள் எப்பொழுதுமே ஆதிதிராவிட சமுதாய மக்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதியை இந்த அரசு தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய பணத்தையும் போட்டு அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தருவே தவிர அதிலே கை வைக்கின்ற ஆட்சி நாங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிக இணைக்கணும்னு சொன்னாங்க. அதே நேரத்துல இப்ப திமுகவோட இணைஞ்சதுக்கு அப்புறம் இந்த கூட்டணியை தேமுதிக திமுக கூட்டணி வச்சதை விஜயகாந்தோட இதே மன்னிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விமர்சனம் பாஜக பண்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? பாஜகவுக்கு அதை பத்தி விஜயகாந்துடைய இதயம் மன்னிக்காது என்று அவர்களுடைய வாரிசுகள் சொல்ல வேண்டும். ஏன்னா பாஜக ஒன்றும் விஜயகாந்தனுடைய வாரிசு அல்ல. விஜயகாந்துக்கு எந்த இதுவும் அவங்க செஞ்சதும் கிடையாது. எனவே விஜயகாந்த் அதாவது 2016 விஜயகாந்த் அன்றைய திராவிட திமுக கூட்டணிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் அதை மடைமாற்றி விட்டார்கள். அதுதான் அன்றைக்கு நடந்தது. எனவேதான் அதை இன்றைக்கு அவருடைய துணைவியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். நிச்சயமாக விஜயகாந்த் இன்றைக்கு அவருடைய ஆவி ஆத்மா எதுவாக நீங்கள் சொன்னாலும் அது இந்த கூட்டணியை வாழ்த்தும் வரவேற்றும். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான கூட்டணி என்று சொல்லும். தேமுதிக உள்ள இழுத்ததுனால காங்கிரஸுக்கு ஒரு செக் வச்சிருக்கோம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆட்சியில் நாங்க யாருக்கும் நாங்க செக் வைக்க மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில எல்லாரையும் வச்சுக்கிட்டு அரவணைத்து இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியான ஒரு கூட்டணியை வைத்துக் கொண்டிருப்பவர் எங்களுடைய தலைவர். எந்த நிகழ்ச்சியிலே யாரையும் பிரிய விடாம எல்லாரையும் அரவணைத்து எல்லோருக்கும் ஒரே மாதிரியா ஒரு எம்எல்ஏ இருக்கிறதுக்கும் 15 எம்எல்ஏ இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் எல்லோருமே நம்முடைய தோழமை கட்சி தலைவர்கள் என்று அந்த தோழமைக்கு மரியாதை தருகிற மதிப்பு தருகிற ஒரே அரசியல் தலைவர் என்று எடுத்துக்கொண்டால் எங்களுடைய தலைவர். சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அமைச்சர் மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த துறையோட அமைச்சர் நீங்க, அது நம்ம எப்படி சார்? RS பாரதி, எங்களுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. அதுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. DVSCல வழக்கு பதிவு செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் RS பாரதியோட ஸ்டேட்மெண்ட் நேத்தே வந்துருச்சு. அவரு வழக்கு பதிவு செஞ்சாச்சா? நம்ம DVSC வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்களா? இல்லாம அவர் ஒரு செய்தியை சொல்ல மாட்டார்ல, கோர்ட்டுக்கு நாளைக்கு அது போகும்ல. அதனால கோர்ட்டு சொல்றதுக்கு முன்னாலேயே எங்களுடைய தலைவர் தளபதி ரகுபதியாக இருந்தாலும் செல்லபாண்டியனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நியாயப்படி நடக்கக்கூடியவர். ஆனால் அவருக்கு தெரியும் இதில் இருக்க அந்த அமைச்சர் எந்த தவறும் செய்திருக்க வாய்ப்பு இல்லை என்பது எங்களுடைய தலைவருக்கு தெரியும். இருந்தாலும் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு என்று போடப்பட்டிருக்கின்ற காரணத்தாலே DVSCயினுடைய விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஏற்கனவே அமித்ஷா தொடர்ச்சியா தமிழ்நாடு வந்துட்டு இருக்காரு. இப்ப மார்ச் மாதம் 3 முறை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர போறாங்க. எப்படின்னு அதையெல்லாம் ஏதாச்சும் நல்ல திட்டங்களோடு வந்தாங்கன்னா வரவேற்போம். இல்லைன்னா என்ன பண்ற, தமிழ்நாட்டு மக்களுடைய தலையெழுத்து என்று சார் தலைமை சொன்னால்தான் பொறுத்திருக்கோம். தலைமை காங்கிரஸ் எதுவும் தலைமை அமைதியா இருக்காங்க, எதுவும் மாற்றம். நான் தான் சொல்றேன், நாங்க எங்க கூட்டணியில கூடத்தான் சேர்த்து இருக்கோமே தவிர குறைக்க மாட்டோம். யாரையும் கட் பண்ணி விடுகிற அல்லது அவர்களை எங்கள்கிட்ட இருந்து போங்கன்னு சொல்லுகிற பழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ எங்கள் தலைவர் தளபதிக்கோ கிடையாது. நாங்கள் யார் வந்தாலும் அரவணைத்து அவர்களை எப்படி கொண்டு செல்வது என்பதுதான் பார்ப்போமே தவிர யாரையும் கட் பண்ணி விட மாட்டோம். காங்கிரஸை நாங்கள் இணைத்து கொள்ளுதோம். நேற்றைய கூட செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர் எங்களுடைய தலைவரை சட்டமன்றத்திலேயே வசந்த மண்டபத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். எனவே நிச்சயமாக நாங்கள் சொல்கிறோம், எந்த கட்சி எல்லா கட்சியும் எங்களுக்கு ஒன்றுதான். எல்லோரையும் தோழமையுடன் நடத்துவோம். எல்லோருக்குமான ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி இருக்கு. ஏற்கனவே திமுக கூட்டணியில பல்வேறு கட்சிகள் இருக்கு. அவங்களுக்கே சீட் அலோகேட் பண்ண முடியாம நம்ம திமுக கூட்டணியில சீட்டை குறைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த நிலையில தேமுதிகவையோ ஓபிஎஸ்ஸையும் உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னாக்க திமுக இன்னும் குறைக்கிறதுக்கு எங்கள் தலைவரின் சாணக்கியத்தனத்தை அதிலே ஃபேக்டர்ங்கிற ஒரு காரணத்தினால இல்லைங்க, எங்க தலைவருடைய சாணக்கியத்தனத்தை அதிலே பாருங்க.
இல்ல விஜயோட ஃபேக்டர் இருக்கிறதுனால சார் அது ஒரு பொருட்டே கிடையாது. 3வது இடத்துல இருக்க ஆளுகளை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுறது கிடையாது. நீங்கள் வந்து அது ஒரு பொருட்டே கிடையாது. இது எங்கள் தலைவருடைய ராஜதந்திரம், சாணக்கியத்தனம். இன்றைக்கு இந்திய அரசியலிலே ஒரு சிறப்பாக காய்களை நகர்த்தி கொண்டு செல்கிற ஒரு அரசியல் தலைவர் என்கின்ற பெயரை இன்றைக்கு பல வடநாட்டு தலைவர்களிடத்திலும் பெற்றிருக்கிற ஒரு அரசியல் தலைவர் தென்னாட்டில் இருக்கிறார், தமிழ்நாட்டில் இருக்கிறார் சொன்னால் அது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தான். அவருக்கு தான் அந்த பெருமை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.